Good morning, students. Today, for 9th standard, we are going to learn a poem. It is a memory poem. Stopping by woods on a snowy evening, written by Robert Frost. Stopping by woods on a snowy evening, written by Robert Frost. Robert Frost எழுதின Stopping by woods on a snowy evening. First ஒரு டைம் இந்த poem ஃபுல்லாக ரீட் பண்ணுவோம். Whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep. And miles to go before I sleep. First stanza பார்ப்போம். Whose woods these are, I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. The poet ஒரு ஸ்னோயி ஈவினிங்கில் ஒரு ஃபாரஸ்ட் உள்ளார, உட்ஸ்னால் ஃபாரஸ்ட்னு அர்த்தம், உள்ளார வராரு. அங்கே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லா இடமும் பனி மூடி கிடக்கு. அப்போ அந்த மரங்களிலெல்லாம் பனி படர்ந்துருக்கு. அந்த ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர், ஐ திங்க் ஐ நோ, அந்த நிலம் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒருத்தருக்கு சொந்தமானது. அது யாருடையதுன்னு அந்த போய்ட்டுக்கு என்னாகுமா தெரியுமா? ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ், தோ, அவருடைய வீடு எங்கே இருக்கா? அந்த வில்லேஜில் இருக்குது. ஹீ வில் நாட் see me stopping here, இந்த இடத்திற்கு சொந்தக்காரருக்கு நான் இந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருடைய இடத்தன்றது அவருக்கு தெரியாது. டு வாட்ச் his words fill up with snow, எதை பார்த்து ரசிச்சிட்ருக்கார்? டு வாட்ச் his words, வுட்ஸ்னால் இங்கே ட்ரீஸ், ஃபாரஸ்ட்டை குறிக்குது. fill up with snow, எல்லாம் பனி படர்ந்து இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. கவனிங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்னோ கவர்டு ஏரியா, இந்த இடத்துக்குள்ளார இந்த போயட் வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்குறாரு. சுற்றியும் பனி படர்ந்துருக்கு. அந்த அழகை ரசிச்சிட்டு இருக்காரு.
செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். மை லிட்டில் ஹார்ஸ் must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. My little horse must think it queer. அதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச், ஒரு வித்தியாசமாக இருக்குது. குதிரை மேலே சவாரி செய்கிறாரு. குதிரைக்கெல்லாம் எப்படின்னா அது நிற்கிற எப்போ எந்த இடத்துல நிற்பாங்க, எந்த இடத்துல வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணிகிட்டே போவாங்க, எங்கே ரெஸ்ட் எடுப்பாங்கன்றது தெரியும். அதுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க? டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். பக்கம் பக்கம் எங்கேயுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இல்லை. ஃபார்ம் ஹவுஸ்னால் பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுறவங்க இறங்குவாங்க. பட் நியர்பை எந்த ஃபார்ம் ஹவுஸும் இல்லை. ஆனால் அங்கே இந்த போயட் நிறுத்தியிருக்காரு. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் லேக். அது எதுக்கும் நடுவில் இருக்க அந்த இடம் ஃபாரஸ்ட். வுட்ஸ்னால் ஹியர் ரெஃபர்ஸ் டு ஃபாரஸ்ட் ஆர் ஸ்னோ கவர்டு ஏரியா. அண்ட் ஃப்ரோசன் லேக், பனியில் அங்கே இருக்கக்கூடிய லேக்னா ஏரி கூட என்ன ஆயிடுச்சான், தண்ணியெலாம் அப்படியே உறைஞ்சிருச்சு, ஐஸ் ஆயிடுச்சு. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அந்த நாள் இந்த வருஷத்தினுடைய மிகவும் டார்க்கஸ்ட், இருட்டான ஒரு நாள். ரொம்ப இருட்டிட்டு இருக்கு அந்த நாள். தேர்ட் ஸ்டான்ஸா. He gives the harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. உடனே அந்த குதிரை என்ன பண்ணுதா, he gives his harness bells a shake. harness bellsனால் அந்த கடிவாளத்தோடு சேர்த்து பெல்லு மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் இங்கே ஹார்னஸ் பெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஷேக் பண்ணுது, தலையாட்டுது. தலையாட்டி கேள்வி கேட்குது அவங்க மாஸ்டர் யார், அந்த போயட் மேலே உட்காந்துருக்கவர். டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். எதனா வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சா, ஏன் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கீங்க. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். அங்கே நிசப்தமாக இருக்குது. அந்த ஹார்னஸ் பெல்லினுடைய சத்தமும், ஈஸி விண்ட் காற்றினுடைய சத்தமும், டவுனி ஃப்ளேக் அந்த பனி விழுகிற சத்தத்தை தவிர வேறு எந்த விதமான சத்தங்களும் அங்கே கேட்கல. அந்த பனி விழுகிற சத்தம் கேட்காது. பட் நம்ம வந்து கிளாஸில் என்ன சொல்லுவோம், பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம். பின்னு விழுந்தால் கண்டிப்பாக சத்தம் கேட்காது. பின்னு கூட விழுந்தால் சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதியாக இருன்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த இடம் வந்து ஸ்னோ உழுவுற சத்தம் கண்டிப்பாக நமக்கு கேட்காது. அதே போல் இந்த விண்டினுடைய காற்று ரொம்ப மெல்லிஸாக அடிக்கக்கூடிய காற்றினுடைய சத்தம் கேட்காது. புயல் காற்று அடித்தா தான் நமக்கு அந்த சவுண்டு வந்து கிடைக்கும். அது எல்லா சவுண்டுமே அவருக்கு கேட்குதான், அவ்வளோ நிசப்தமாக இருக்குது. அந்த ஹார்னஸ் பெல் சத்தத்தோட இந்த சத்தங்கள் மட்டும்தான் அவருக்கு, ஓசை மட்டும்தான் கேட்குது. ஹார்னஸ் பெல் அப்படின்றது தான் இது ரொம்ப ஜூம் பண்ணியிருக்கு. அதனுடைய கழுத்து பட்டையில் இந்த மாதிரியான பெல்ஸை வச்சு கட்டியிருப்பாங்க. இதை கயிறு பிடிச்சி இதை ரைட் பண்ணுறதுக்காக இழுக்கிற கயிறு இது. அதோடு இந்த பெல்ஸ் கட்டும்போது அது என்ன ஆகும்னா, அது வந்து ஓட்ட என்ன ஆகும், சவுண்டு, இந்த பெல்லினுடைய சவுண்டு கேட்கும். See the last stanza. The woods are lovely, dark and deep. woods எப்படி இருக்கா, லவ்லி, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டார்க், அந்த ஏரியாவே டார்க்காக இருக்குது. அந்த மரங்களும் டார்க் ப்ரௌனில் இருக்குது. அண்ட் டீப், நல்லா ஆழமாக இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். எனக்கு நிறைய ப்ராமிசஸ் இருக்குது, நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த வேலைகளை முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். And miles to go before I sleep, and miles to go before I sleep. The last two lines ரெண்டு விதமான மீனிங்கை சொல்லும். ஒரு மீனிங் என்னென்னா, இவர் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இவர் ட்ராவல் பண்ணி முடிக்கக்கூடிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அவர் இரவு
தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய மைல்களை கடக்கணும். அப்போ தான் அவர் ரெஸ்ட் எடுக்கிற இடம் வரும். இன்னொரு மீனிங் என்னென்னா, அவருடைய வாழ்நாளில் நிறையா செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அது செஞ்சு முடிக்கிறதுக்கு நிறையா நேரம் ஆகும். அதுக்கப்புறம்தான் அவருடைய லைஃப் ஆனது முடியும். புரியுதா? அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம இறப்பதற்குள் நிறைய இத்தனை வேலைகளை நம்ம செய்யணும்னு இருக்குது. அதை சொல்கிறார். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஸ்லீப்புன்றது ஒன்று நம்ம தூங்குறது சாதாரணமாக, இன்னொரு ஸ்லீப் நம்மளுடைய டெத். ரெண்டையுமே சொல்கிறார். டெத் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா வேலைகளை நான் செஞ்சு முடிக்கணும். இந்த இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நான் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது. ரெண்டுத்தையும் இதில் சொல்கிறார். இந்த போயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இதை மெமரி போயம், ரிப்பீட்டடாக இதை டெய்லியும் ஒன்ஸ் படிச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் மெமரி ஆகும். Whose words these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year, he gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. Thank you.